ஹலோ வியூஸ், இந்த வீடியோவில் உங்களோட மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனோட மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இருக்கலாம். ஒரு 2-3 மொபைல் நம்பர் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன் உங்களோட மொபைலில். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மல்டிபிள் மொபைல் நம்பர் வந்து சேம் ஒரே கான்டாக்டில் வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் நேமில் ஒரே நம்பர் வந்து வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியில் வந்து உங்களுடைய கான்டாக்ட் நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். சேம் கான்டாக்டே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான நேமில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் சிங்கிள் கான்டாக்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைலில் டயலர் பேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே செட்டிங்ஸ் தான் வந்து எல்லா மொபைல்லையுமே இருக்குது. இப்போ எல்லோரும் கரெக்டாக யூஸ் பண்ணுற மொபைலில். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கான்டாக்ட்ஸ் வந்து போய்ட்டுங்க. டயலர் பேட் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கான்டாக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கான்டாக்ட்ஸ் ஆப் ஓட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுடைய மொபைலில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்து கான்டாக்ட்ஸ் போயிடுறேன். போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 282 கான்டாக்ட்ஸ் இருக்குது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ் இருக்குது. அதை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது நீங்கள் வந்து இப்படி கன்சிடர் பண்ணலாம். டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெனு மாதிரி இருக்கும், 3 டாட் மெனு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ், தென் அடுத்து அந்த பேஜில் அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மெர்ஜ் டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த லிஸ்ட்லாம் வரும் அப்படின்னா சேம் நேமில் வந்து மல்டிபிள் கான்டாக்ட் நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ அந்த லிஸ்ட்லாம் வரும். அந்த லிஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே கிளிக்கில் வந்து நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ போஸ்ட் பெய்ட்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அந்த நேம்லேயே வந்து 2-3 கான்டாக்ட் இருக்குது. ஆனால் வந்து ஒரே பர்சன் தான். இப்போ நான் வந்து அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்குது. நான் வந்து இப்போ ஓகே பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு கான்டாக்ட் நம்பர்லேயே அந்த 2-3 கான்டாக்ட் நம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெர்ஜ் ஆகிடும். அவங்க எந்த கான்டாக்ட் நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணாலும் சேம் அதே நேம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாப்பப் ஆகும். மல்டிபிள் மொபைல் நம்பர் வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து சேம் நேம் அப்படிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்துடும். அதை நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி சிங்கிள் கான்டாக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிவியூ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் மெர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா. அந்த ஆப்ஷன் இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நோ டூப்ளிகேட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆப்ஷன் ஷோ ஆகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஒரு டூப்ளிகேட் கான்டாக்ட்டுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லாமே வந்து மெர்ஜ் ஆகிடும், சிங்கிள் கான்டாக்டாக வந்து மாறிடும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் மெர்ஜ் பண்ண ஒரு கான்டாக்ட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். இப்போ அந்த கான்டாக்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர், செகண்டாக ஒரு மொபைல் நம்பர் இருக்குது. இது எந்த மாதிரி நான் வந்து மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னா சேம் நேம்லேயே பார்த்திங்க அப்படின்னா 2 கான்டாக்ட் நம்பர் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸில் இந்த லிஸ்ட்டு வந்துச்சு. இப்போ நான் மெர்ஜ் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் கான்டாக்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த மொபைல் நம்பர் வந்து அவங்க கால் பண்ணாலும் இதுலேருந்து பண்ணாலும் எனக்கு சேம் இதே நேம் தான் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸை மெர்ஜ் பண்ணி சிங்கிள் கான்டாக்டாக நீங்கள் மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க. இப்போ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் கிரேட் டைம்.